2026 மேஷராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது முதல்ல, சரிங்களா? அதேமாதிரி கடன் வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உடனே வர மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சரி இங்கே ஒரு இடத்துல கடன் வாங்கி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அது லேட்டாகும், அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி யார்கிட்டயே கையெழுத்து போடுறது, இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாமீன் போட்டு சில பேருக்கு பணம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் இவங்க நம்மளுக்கு எல்லாமே உடனே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை கொடுத்துரும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன். வீடு வந்து நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், நம்ம ஒரு வீடு புக் பண்ணுறோம், எனக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் வீடு நான் குடி போகலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நடக்காமல் லேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதுமாரி காதல் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதில் சில குழப்பங்கள் ஏற்படும், சில தாமதங்கள் ஏற்படும், அதில் சில சண்டை சச்சரவுலாம் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா பிரச்சனைகள் வராது.